ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மாசி துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மாசி துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மாசி கருவாடுனா என்னன்னு சில பேர்த்துக்கு தெரியாது. அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். மாசி கருவாடு வந்து சூர மீன் அப்படின்னு ஒரு மீனை காய வச்சு எடுக்கிற கருவாடை தான் மாசி கருவாடுன்னு நமக்கு சொல்றாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்குது. தூளாவும் கிடைக்குது, நமக்கு பெரிய கட்டியாவும் நமக்கு கிடைக்குது. தூளா வாங்கி வச்சிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி, உடைக்கிறதுக்கான சிரமம் இருக்காது. இது வந்து நான் 100 கிராம்ஸ் 100 ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம டப்பால போட்டு வச்சிட்டோம்னா வருஷக்கணக்கில் நமக்கு கெட்டு போகாம இருக்கும். இந்த கருவாடை வச்சு நம்ம நான்வெஜ், நமக்கு மீனோ கறியோ எதுவுமே கிடைக்காத பட்சத்துல இதை வச்சு டிஷ் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பரா டேஸ்டா வரும் நமக்கு. இதுல நிறைய டிஷ் செய்யலாம். நான் சீக்கிரமா ஒன்னொன்னா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் செய்யறதுக்கு. துவையல் செய்யறதுக்கு நான் சின்ன சைஸ் தேங்காயில இருந்து பாதி மூடி திருவி எடுத்து வச்சிருக்கேன். 20 போல சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். 2 காஞ்ச வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி கருவாடு தூள் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். நான் 2 காஞ்ச வத்தல் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா காரமா இருக்குன்றதுனால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க அவ்வளோ எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வத்தலை லைட்டா நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா அரைப்படும். அதுக்காக தான். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு அந்த 2 வத்தலையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாம பார்த்துக்கோங்க. இந்த வத்தல் வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச வத்தல் நல்லா வறுபட்டு நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மாசி துவையில உரல்ல தான் இடிக்க போறேன். நல்லா உரலை கழுகிட்டு நான் அதை வந்து ஈரம் இல்லாம தொடச்சி வச்சிருக்கேன். இதுல நான் எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் மாசி கருவாடு தூளையும் 2 காஞ்ச வத்தலையும் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம வறுத்துருக்கனால சீக்கிரமா நமக்கு நொறுங்கிரும் வத்தல். இந்த துவையல் வந்து நம்ம மிக்சியிலையும் அரைக்கலாம், அம்மிலையும் அரைக்கலாம். மிக்சியில அரைக்கும் போது நம்ம அரைக்க கூடாது, பல்ஸ் தான் கொடுக்கணும். முதல்ல வத்தலையும் மாசியும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு 2 பல்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உப்பையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு 2 பல்ஸ், அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டோம்னா நமக்கு சட்னி மாதிரி வந்துடும். இந்த துவையல் வந்து ரொம்ப கொரன்னு தான் இருக்கும். ஃபைனலாக அரைச்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இதை வத்தலை நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் அரை மூடி தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம இடிச்சு விட்டுக்கலாம். அந்த கருவாடு வத்தல் எல்லாம் ஒன்றா சேர்ற அளவுக்கு நல்லா இடிச்சு விட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா இடிச்சாச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூட நமக்கு துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 4-5 பிஞ்சு வர்ற அளவுக்கு நமக்கு நல்லா அதை இடிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸா இடிச்சிடாதீங்க. வெங்காயமும் நமக்கு பாதி பாதி தெரியிற மாதிரி இருக்கணும். மாசி துவையல் வந்து சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்துக்கு அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி சுட சுட ரசம் சாதத்துக்கு கொஞ்சமா இந்த மாசி துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இடிச்சாச்சு. இப்போ நம்ம உரல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மாசி துவையலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு 4 பேர் சாப்பிடலாம். இடியாப்பம் சப்பாத்தி சாப்பிடும்போது 2 பேர் சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.